கடலூர் மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. அதனால் பல இடங்களில் மழை நீர் தேங்கியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், தற்போது கடலூரோட எந்தெந்த பகுதிகளில் அதிக அளவு மழை நீர் தேங்கியிருக்கிறது? சிவரஞ்சனி, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது கடலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தில் இரவு 8 மணிக்கு பெய்த கனமழை தற்போது வரை இடைவிடாமல் பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் முழுவதும் பல இடங்களில் இந்த மழையானது பெய்திருக்கிறது. குறிப்பாக கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி, விருதாச்சலம், சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை என்பது கொட்டி தீர்த்திருக்கிறது. இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல 2 அடி உயரத்திற்கு நீரானது தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வாகனங்களை ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் மத்திய பேருந்து நிலையத்தில் நுழைவாயிலில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரால் பொதுமக்கள் யாரும் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிற்கக்கூடிய வடிகால் வாய்க்கால் என்பது திறந்த வெளியில் இருப்பதால் அவர்கள் அதில் தடித்து விழக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் அதனை சீர் செய்யும் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்கிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் இரவு 8 மணியில் இருந்து பெய்த தொடர் கனமழையின் காரணமாக சிதம்பரம் பகுதியில் 22 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. அதேபோல் சேத்தியாத்தோப்பு மற்றும் புவனகிரி பகுதிகளில் சுமார் 14 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. இதேபோல் மாவட்டத்தில் பல பகுதிகளில் 8 சென்டிமீட்டரிலிருந்து 10 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை என்பது பதிவாகியிருக்கக்கூடிய நிலையில் மாவட்டம் முழுவதும் இந்த மழையினால் பெரும் பாதிப்பு என்பது ஏற்படவில்லை. ஆனால் சற்று ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகிறார்கள். குடியிருப்பு பகுதியிலும் ஒரு சில இடங்களில் நீரானது சூழ்ந்திருக்கிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்தந்த இடங்களில் கண்காணித்து அவர்களை மீட்டு முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை பொறுத்தளவில் கடலூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் வரை பெய்யாத நிலையில் தற்போது அதன் தீவிரத்தை காட்டிருப்பதை குறிப்பிடலாம். ஏனென்றால் கடலூர் மாவட்டம் என்றாலே ஒரு மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய மாவட்டம். ஆனால் இந்த ஆண்டு அந்த வடகிழக்கு பருவமழை இதுவரை அதிக அளவில் பெய்யப்படவில்லை. தற்போது அந்த மழை என்பது இன்று இரவு முழுவதும் கொட்டி தீர்க்கக்கூடிய நிலையில் சிதம்பரம் பகுதியில் 22 சென்டிமீட்டர் மழையும், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில், லால்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் 14 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது. கடலூர் நகரை பொறுத்தளவில் 7 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவாகியிருக்கக்கூடிய நிலையில் நகரம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சாலையில் மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் உடனடியாகவும் மாநகராட்சி அதிகாரிகளும் எங்கெங்கு மழைநீர் தேங்கியிருக்கிறதோ அதனை வடிகால் வசதி ஏற்படுத்தி உடனடியாக அகற்றும் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இந்த மழை இன்று நீடித்தால் பல்வேறு குடியிருப்புகளிலும் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சமும் பொதுமக்களிடையே இருக்கிறது. இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் இந்த மழையின் எதிரொலி காரணமாக தற்போது பள்ளி கல்லூரிக்கு விடுமுறையும் அறிவித்திருக்கிறார். பிரேம், போக்குவரத்து வழக்கம் போல் இருக்கிறதா? அது குறித்த விவரங்கள். நிச்சயமாக சிவரஞ்சினி, கடலூர் மாவட்டத்தை பொறுத்து இதுவரை எந்தவித போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்படவில்லை. ஏனென்றால் சாலைகளில் 2 அடி உயரத்தில் மட்டுமே தண்ணீர் என்பது தேங்கியிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மழை காலத்திலும் கடலூர் சிதம்பரம் சாலையில் மட்டும் தற்போது மழைநீர் என்பது தேங்கும். அதேபோல் புதுச்சேரி செல்லக்கூடிய பிரதான சாலையிலும் மழைநீர் தேங்கும். தற்போது எந்தவித போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் தான் இந்த மழைநீர் என்பது தற்போது தேங்கி இருக்கிறது. இந்த மழை இன்னும் அதிகமாக நீடித்தால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கும் நிலை ஏற்படும். உடனடியாக அதனை அகற்றும் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கை. ஏனென்றால் அங்கங்கே வடிகால் வாய்க்கால்கள் மூடப்பட்டிருப்பதால் தண்ணீர்கள் வடிகால் வாய்க்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வடிகால் வசதிகளை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்ற திறந்துவிட்டால் மட்டுமே தற்போது சாலையில் தேங்கக்கூடிய நீர் என்பது தற்போது நிறுத்தப்படும். இந்த நிலையில் கடலூர் சிதம்பரம் சாலையில் சாலை பணிகளும் அங்கங்கே நடைபெற்று வருவதால் அங்கு அதிக அளவில் பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன விபத்துகளும் ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.